ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் முத்தாரம்மா போற்றி. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கோவை அஸ்ட்ராலஜர் கவிப்ரியா மீனலோச்சனா பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டுக்கான பலன்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். புரிஞ்சுங்களா? இவ்வளவு நாள் கும்ப ராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த சனி பகவான் அடுத்து மீன ராசிக்கு செல்லவிருக்கிறார். புரிஞ்சுங்களா? கும்பத்திலிருந்து செல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றும், அந்த மீன ராசியில் சனி இருந்து கொண்டு எந்தெந்த பாகங்களை பார்க்கிறார், எந்தெந்த வீட்டை பார்க்கும் பொழுது என்னென்ன வீட்டின் பலன்கள் கிடைக்கும், அதுவும் உங்கள் சுய ஜாதகத்தின் ராசி லக்னத்தை பொறுத்து எவ்வாறு மாறும் என்பதை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து தான் பார்க்க முடியும். இது பொதுவான பலன் அப்படின்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். புரிஞ்சுக்கலாம். இப்போது நாம் 12 ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம 2025ஆம் ஆண்டுக்கான ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் உங்களை எதிர்த்து போராடுவது மிகவும் கடினம். காளையை சின்னமாக கொண்டிருக்கும் உங்களுக்கு மிகவும் கோபம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் அரிதாகவே வரும். ஆனால் கோபம் வந்தால் காளையை போல் துள்ளி குதித்து உச்சக்கட்டத்திற்கே செல்வீர்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. புரிஞ்சுங்களா? எதிரிக்கு எப்போதும் சவாலாகவே இருப்பீர்கள். ஆனாலும் நீங்கள் சாதுவான ஒரு நபர்தான். மற்றவர்களுக்கு உதாரண புருஷராக திகழ்வீர்கள். உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலை தரும். பொது காரியங்களில் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதேபோல் எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தோம் போனோம் என்றில்லாமல் எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்வீர்கள். அதேபோல் கூட்டத்தில் தனியாக தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். அழகுக்கு காரகனாக சுக்கிரன் வருவதால் உங்களுக்கு அழகின் மீது மிகவும் அதிகமான அபிப்பிராயம் என்பது இருக்கும். புரிஞ்சுங்களா? பெண்களாக இருந்தால் ஒப்பனை செய்வதில் மிகவும் வல்லவர்களாக இருப்பார்கள். ஆடை அலங்காரம் மிகவும் இவர்களுக்கு பிடிக்கும். இவர்களின் ஆடை அலங்காரம் ஒப்பனையை பார்த்து சுற்றியிருக்கும் பெண்கள் பொறாமைப்படும் அளவிற்கு இவர்கள் இருப்பார்கள். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வருகிறார். ஆகவே எதையும் சூட்சமமாக புரிய வைப்பதில் நீங்கள் கில்லாடி. உங்களின் எண்ணத்தை முகக்குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்தி விடுவீர்கள். அதே போன்று மற்றவர்களை கணிப்பதிலும் நீங்கள் கில்லாடி. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி உங்களுடைய இளைய வயது நண்பர்கள், சிறுவயது நண்பர்கள், பருவகாலத்து நண்பர்கள் உங்களது தொழிலிலும் வாழ்விலும் கூட்டாக பயணிக்க வாய்ப்புண்டு. ஓகேங்களா? அவ்வப்போது பழைய விஷயங்களை உட்கார்ந்து நினைத்து பார்த்து ஆசை போடுவது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். உங்கள் ராசிக்கு 3வது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் என்பதால் முயற்சி திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீர்கள். சகோதரர்களிடம் அதிகம் அக்கறை காட்டுவீர்கள். புரிஞ்சுங்களா?